நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 54:7 சங்கீதத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் சத்துருக்களின் நீதி சரிகட்டுவதை கண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நெருக்கத்தை நீக்கி. ஒரு நெருக்கம் இல்ல, எல்லா நெருக்கத்தையும். இன்னைக்கு எதை பார்த்தாலும் என்ன பண்ண, ஒரு நெருக்குதலின் பாதையில எங்க பார்த்தாலும் சோதனம், நெருக்குதல், போராட்டத்தை நெருக்குதல். ஆமா, நான் சொல்றது பஸ்ல ஏறினா நெருக்குதல், அந்த ட்ரெயின்ல ஏறினா நெருக்குதல், அந்த நெருக்குதல் சொல்ல வரல. வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்குதல் அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா இந்த நெருக்குதல் வரும் பொழுது நம்மளால எதுவுமே யோசிக்க முடியாது. அப்படியே என்ன பண்ணும், அப்படியே மைண்டு எதுவுமே வேலை செய்ய, அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துரும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நெருக்கத்தை என்ன பண்ணுவாரா, ஆண்டவரை பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கிற நீக்கி போடுகிற தேவனாக. அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர். பார்த்துக்கிட்டு நெருக்கத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஒரு நெருக்கமான ஒரு இடங்களை இருந்தாலும் தன் தகப்பன் தன் பிள்ளைகளை அங்கிருந்து கொண்டு போகும்போது நெருக்கம் வந்து என்ன பண்ணுவான், தான் பிள்ளையை தூக்கி என்ன பண்ண, சில இந்த கிராமங்களை பார்த்தீங்கன்னா நெருக்கமான போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா தன் பிள்ளையை நடக்கவும் மாட்டாங்க, தூக்கி என்ன பண்ணுவாங்க, தோளின் வேலையை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நடந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களே அப்படி நெருக்கத்திலிருந்து தம் பிள்ளைகளை காப்பாத்தின தலையை தூக்கி போனா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்மளை உண்டாக்கின கர்த்தர், நம்மளுக்கு உயிர் கொடுத்த தேவன், நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர் இயேசு உங்களையும் தூக்கி சுமக்கிறவர். அவர் உங்களை தப்பு வைக்கிறவர். இதுவரையும் தூக்கி சுமந்தார். நீங்க நடந்து வரல, அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அருமையா தேவன் அந்த நெருக்கத்தை நீக்குகிற சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் இருப்பார். ஆண்டவரே இந்த நெருக்குதலை நீக்க உம்மால முடியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நெருக்கத்தை மாற்ற வல்லமுள்ள தேவன். 2வது காரியம் இந்த இடத்துல சொல்லுகிறது, என்ன பண்ணாரா, என்னை விடுவித்தார். என்ன பண்ணுவாரு, எப்படி தானியேலை விடுவித்த ஆண்டவர், சாத்ராக் மேஷாக் இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுவித்த ஆண்டவர், எகிப்திலே ஜனங்களை விடுவித்த ஆண்டவர். ஆமே சோத்திரம். எத்தனையோ வியாதி இருந்தவளை விடுவித்த ஆண்டவர், 38 வருஷமாக கிடந்தவனை விடுவித்த ஆண்டவர் உங்களை விடுவிக்க மாட்டாரா? உங்களை விடுவிக்கும்படியாகவே அவன் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை விடுவிக்கிற தேவன். நம்ம அப்படியே உபத்திரத்திலே, சிறைச்சாலையிலே, போராட்டத்திலே இருந்து நீங்க அப்படியே இருக்கிறது அல்ல. உங்களை தேவன் வெளியே கொண்டு வருகிற தேவனாகிய கர்த்தர். எனக்கு அருமையா தேவர் என்ன பண்ணார், விடுவித்தார். 3வது சொல்லுது பாருங்க, என் கண்கள் என் சத்துருக்கள் நீதியை. ஆமே, நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற சத்துருக்கள், வேண்டாத மனிதர்கள், நம்மளை காயப்படுத்துகிறவர்களை சோத்திரம் அந்த நீதி செய்கிற தேவன். அவனுடைய பலன் அவனோடு என்ன பண்ணுது. அதனால நமக்கு தீங்கு செய்றவன் அவன் ஒண்ணுமெல்லாம் போட்டோம்ல, அவர் பார்த்துக்குவார். பழி வாங்குறது நமக்குரியது கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன செய்யணும் அதை நேர்த்தியாய் செய்ய வல்லமையில தேவனாய் இருக்கு. அவர் நீதி செய்கிற, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது, நம்ம போய் சண்டை போட தேவையில்லை. ஆண்டவர் சமூகத்துல விட்டுருங்க, யெகோவா இருட்ட விட்டுருங்க, தேவன் சமூகத்துல விட்டுருங்க. உங்கள் போராட்டங்களை, உங்கள் உபத்திரங்கள், நெருக்கத்தை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையா தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு ரத்தத்தை சிந்திருக்கிறார். நெருக்கத்தை நீக்குவார், விடுவிப்பார், நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நோக்கி நம்ம பார்ப்போமா? பரிசுத்த தேவன் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை நெருக்கத்தை நீக்குங்க, விடுவிங்க, நீதி செய்யுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும், உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. நீதி செய்ய தேவன். அப்படியா இசையப்படுவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.